தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கக்கூடிய அங்கன்வாடியில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு. ஸோ அங்கன்வாடி வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் வந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணி நிறைய பேர் வந்து செலக்டும் ஆயிருக்காங்க. ஸோ இனிமேல் நிறைய பேர் வந்து ட்ரையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ அந்த அங்கன்வாடியிலேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ ப்ராப்பராக அந்த ஜாப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஜாப்க்கு எப்படி வந்து அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது, என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். முடிஞ்சளவு நீங்கள் எந்த அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்புலேருந்து எனி டிகிரி முடிச்சினால் கூட இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். குறைஞ்சபட்ச தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு அப்படின்றதுனால உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வந்து கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணல. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாமலே உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துக்கான அதாவது 2025க்கான அங்கன்வாடியில் பார்த்தீங்க அப்படின்னா 35,400 வரைக்கும் உங்களுக்கு சேலரி தருவதாக அறிவிச்சிருக்காங்க. மற்றபடி அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணலை. பட் வந்து சேலரியை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகப்படுத்துறதை பொறுத்த வரைக்கும் உங்களோட குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கா அப்படின்றத லைட்டாக உங்களுக்கு செக் பண்ணி, அதாவது காமனாக வந்து உங்கள் ஊரில் வந்து வேலை கொடுக்கும்போது இந்த வேலையை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அது எல்லாமே ப்ராப்பராக தெரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு 35,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். இன்கேஸ் தெரியாட்டி கூட பிரச்சனை வந்து கிடையாது. அவங்க கொடுக்குற ட்ரைனிங்கை நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும். 35,000 கிடைக்காட்டியுமே சரி உங்களுக்கு ஒரு நல்ல சேலரி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 7,783 வேகன்சி வந்து இருக்குது. ஸோ 7,000 கிட்டத்தட்ட 8,000 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 8,000 அளவுக்கு வேகன்சி இருக்குது அப்படின்ற போது ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா 26 பேர் பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடியில் வந்து செலக்ட் ஆகியிருந்தாங்க. நம்மளோட ஓல்டு வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம எல்லா விஷயமும் நான் தெளிவாக சொல்ல போகிறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ஜாப்க்கு நீங்கள் இது பண்ணாலே போதும் ஈஸியாக அந்த ஜாப்பில் செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போவுமே மாதிரி தான் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே வந்து எந்தவித ஃபீஸுமே கேட்க மாட்டாங்க, எந்தவித எக்ஸாமினேஷனுமே இருக்காது. ஸோ ரெண்டுமே வந்து இருக்காது. சின்ன குழந்தைகளை மட்டும் நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க, அதான் உங்களோட வேலையாகவே இருக்கும். அதுக்கு அவங்க எப்படி நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்ற ட்ரைனிங் ஒரு 2 or 3 days வந்து உங்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. அந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப் நீங்கள் எலிஜிபிள். ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல ஜாப்பில் என்ன மாதிரி விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்றது நீங்கள் தெளிவாக ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருப்பேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதற்கு முன்னாடி இதில் முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது. அது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, எப்போவுமே அங்கன்வாடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஜாப் தான் கொடுப்பாங்க. அது ஆல்ரெடி வந்து அங்கன்வாடிக்கு ரிலேட்டடாக நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இப்போ வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வேகன்சி அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கர். ஓகேவா? ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடியுமே அங்கன்வாடி ஒர்க்கருக்கு தான் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு மினி அங்கன்வாடி ஒர்க்கர். ஸோ இதுக்கும் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா 2 வருடத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு தான் வந்து கொடுத்தாங்க மினியில். நெக்ஸ்ட் அங்கன்வாடி ஹெல்ப்பர். ஓகேவா? முன்னாடியுமே 2 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதே தான் அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த 3 ஜாப் போஸ்டிங்கும் சேமாக தான் கொடுத்துருக்காங்க, எந்தவித இதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 7,783 வேகன்சி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் அவைலபிளாக இருக்கு. ஓகே, அங்கன்வாடி ஒர்க்கருக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3,886 வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த ஜாப் போஸ்டிங் வந்து இருக்கு. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7,700 வந்து கொடுப்பாங்க. ஸோ 7,700 சொல்லிட்டு யாருமே கம்மியாக நினைக்காதீங்க. ஜஸ்ட் நீங்கள் அங்கன்வாடினா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், காலையில் ஃப்ரீயாக நீங்கள் போயிட்டு சாயந்தரம் சீக்கிரமே வந்துடலாம். சின்ன குழந்தைங்கள பார்த்துக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலையாக வந்து இருக்கும். பெருசாக வந்து அதுக்கு வந்து நாலேஜும் தேவையில்லை. அதுக்கும் அவங்க எப்படி நீங்கள் பார்த்துக்கணுன்றதை அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க ஒரு 2 daysல. அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ சேலரியை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. லெவல் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24,200 வரைக்கும் மாதமும் சம்பளமாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ லெவல் வந்து 1ல் பார்த்தீங்கன்னா 7,700 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 24,000 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களை வந்து இந்த சேலரியை வந்து உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். மினி ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 350 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இதற்கு உங்களுக்கு 5,700 பார்த்தீங்கன்னா மாத சம்பளமாக கொடுக்குறாங்க. இதற்கு லெவல் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18,000 வரைக்கும் மாத சம்பளமாக கிடைக்கும். லெவல் 1ல் பார்த்தீங்கன்னா 5,700 வந்து மாத சம்பளமாக வந்து கிடைக்கும். அங்கன்வாடி ஹெல்ப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3592 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது.
உங்களோட சேலரியை பொறுத்த வரைக்கும் 4100 பார்த்தீங்கன்னா தருவதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 4100 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 4100 வருது. ஸோ எண்டு சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12500 வரைக்கும் மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. என்ன ப்ரோ சேலரி ரொம்பவே கம்மியாக இருக்கே ப்ரோ, இதெல்லாம் எனக்கு 10வது ப்ரோன்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. அதற்காக தான் சொல்கிறேன், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு குழந்தைகளை பார்த்துக்கிறீங்க, உங்கள் ஊரில் இருக்க குழந்தைகள் எவ்வளோ பேர் வந்து அங்கன்வாடியில் ஜாயின் பண்ணுறாங்க, அந்த குழந்தைகளை பார்த்து அட்டெண்டன்ஸ் மாதிரிலாம் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அங்கன்வாடி ஜாப்பை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரிலேட்டட்லாம் வச்சு எவ்வளோ குழந்தைகள் வர்றாங்க, நீங்கள் எவ்வளோ குழந்தைகளை பார்த்துக்கிறீங்க, எல்லாமே ரிலேட்டடாக வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி வந்து வரும். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச சேலரி அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும் 24,000 கிடைக்குது, செகண்டை பொறுத்த வரைக்கும் 18,000 கிடைக்குது, தேர்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் 12,500 கிடைக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒர்க்குமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். அந்த ஒர்க்கை நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே போதும். அதுவும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அங்கன்வாடியெல்லாம் ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் காலையில் போக போகிறீங்க, அங்கே இருக்க சின்ன குழந்தைகளை நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. பார்த்து முடிச்சுட்டு சாயந்தரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் நீங்கள் வீட்டுக்கும் வந்துக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்குக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 12,000, 18,000, 24,000 கிடைக்குது அப்படின்ற போது நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஜாப், இந்த ஜாப் எந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஜாப்பாக இருக்கும் அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஜாப் கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47லேருந்து 52 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் அதிகபட்சமாக நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். பாஸ் பண்ணியிருக்கணும், ஃபெயில் ஆகிருக்கக்கூடாது. நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதில் இருக்கக்கூடிய எல்லா ஜாப்புமே சரி உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் சில பேர் வந்து யோசிப்பீங்க, ப்ரோ இதில் இருக்கக்கூடிய எல்லா ஜாப்புமே எனக்கு சூட்டபுளாக இருக்குது, நான் எல்லா ஜாப்புமே அப்ளை பண்ண முடியுமான்னு சொல்லி யோசிப்பீங்க. உங்களால் எல்லா ஜாப்புமே அப்ளை பண்ண முடியும். இன்கேஸில் இருக்கக்கூடிய எல்லா ஜாப்புமே நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாப்புக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் இது மாதிரி காமனான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ப்ராப்பரான ஒரு பர்சனாக நீங்கள் இந்த ஊரெலாம் இருக்கீங்களா, உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியுமா அப்படின்ற விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க செக் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப்பும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஜாப் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அங்கன்வாடிலாம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஆல்ரெடி உங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க அங்கன்வாடியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி இந்த ஒர்க்கை நீங்கள் எப்படி பண்ணணும், இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரி தகுதிகள் வேணும் அப்படின்றத நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டாலே போதும். அவங்க டீட்டெயிலாக இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த ஜாப் கிடைச்சிருன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களால் படிக்க முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்க அங்கன்வாடியில் போய் நீங்கள் செக் பண்ணாலே போதும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஜாப்க்கு உங்களால் வந்து அப்ளை பண்ணி உங்களால் செலக்ட் ஆகிக்க முடியும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணலை. கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணும்போதே உங்கள் டீட்டெயிலாக ஒரு பிரீஃபாக ஒரு வீடியோ வந்து போகிறேன். அப்போது உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் புரிஞ்சு அந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளையும் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும்போது ப்ராப்பராக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.